ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பேஸ் கேம் புக்கோட 6th பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். மொதல் 5 பார்ட்ஸை நீங்களும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களை ரீச் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு திரும்புதல். அகல்யா வியர்த்து பதறி இருந்தாள். டேய், காயை உருட்டுடா என்று அபிநயா கத்தினாள். நீ ரூல்ஸ் அட்டையை படித்தப்ப இந்த கேமை நிறுத்த என்ன வழி போட்டிருந்தது என்று கேட்டான். எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. காய் உருட்டினால் காய் நகர்ந்த இடத்துக்கு போவோம். அங்கு இந்த விளையாட்டு அட்டையை கண்டுபிடித்து விளையாட்டை தொடர வேண்டும். அல்லது அங்கு உள்ள ஒரு பொருளின் மீது 3 முறை தட்ட வேண்டும். அதன் பின் கேட்கப்படும் கேள்விக்கு சரியான விடையை சொல்ல வேண்டும் என்றாள் அகல்யா. செவ்வாய்க்கோளில் நீ எந்த பொருளையும் தட்டவில்லையே என்று கேட்டான் கவின். அகல்யா விண்வெளி ஓடத்தை கீழே வைக்கும்போது அங்கிருந்து எடுத்த கல்லை காட்டினாள். ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்தபோது இந்த கல்லை 3 முறை தட்டினேன். அதான் கேள்வி கேட்டாங்க என்றாள் அகல்யா. இப்போ நம்ம தான் இந்த ஓடத்தினுள் இருக்கோமே, அப்போ எப்படி கேள்வி கேட்டாங்க என்று கேட்டாள் அபிநயா. அதுதான், விண்வெளி ஓடத்தினால் சனியின் துணைக்கோளை 3 முறை மோதினோமே என்றாள் கவின். ஓ ஆமாம் என்றாள் அபி. சரி, வேற ஏதாவது படிச்சியா என கேட்டான் கவின். சும்மா பேசாம தாயத்தை உருட்டு. இல்லை என்றால் அகிலா செத்துருவா. நாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது. அவ சாவுக்கு காரணமாயிடாதே என்றாள் அபி. காய் பூமியில் இருந்தால் நம் பூமியை போய் சேர முடியும் என்றாள் அகல்யா. அபி தன் காயை எடுக்க முயற்சி செய்தாள். ஆனால் காய் நகரவில்லை. இதென்ன, நம்ம காயை நகரவே மாட்டேங்குது என்றாள் அபி. கவின் யோசித்தான். அகிலாவின் சிலிண்டரில் ஆக்சிஜன் குறைந்து தீரும் நிலையில் வந்தது. அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. கவின் வேகமாக ஓடி சென்று 4வது காயை கையில் எடுத்தான். காய் கையில் எடுக்க வந்தது. அந்த காயை எடுத்து பூமி என்று வரையப்பட்டிருந்த கட்டத்தில் வைத்தான். அடுத்த நொடி அனைவரும் லைப்ரரியில் இருந்தனர். அப்பா, தப்பிச்சோம். நான் மட்டும் சமோஜிதமாக யோசிக்கலன்னா நீங்கள் இன்னும் எத்தனை கோள்களுக்கு போவீங்களோ. என்னங்க சத்தம் என அம்மாவின் குரல் கேட்டது. ஒன்றும் இல்லை என்றான் கவின். எல்லோரும் டீ குடிக்க வாங்க, வந்து டீ குடிச்சிட்டு போங்க என்று அம்மா அழைத்தார். கவின் அந்த புத்தகத்தில் எடுத்த இடத்தில் ஸ்பேஸ் கேமை வைத்தான். அதனை எடுத்து பெட்டியில் வைத்தான். அப்புறம் வந்து விளையாடலாம் என கூறியபடி அனைவரும் கீழே டீ குடிக்க சென்றனர். டீ சாப்பிட்டு கொண்டே அகல்யாவும் அபியும் டிவி பார்க்க தொடங்கினர். கவின் மட்டும் மெல்ல மாடி ஏறி நூலக அறைக்குள் சென்றான். அங்கு மேஜையில் வைத்திருந்த பெட்டியை காணவில்லை. அவன் நாற்காலி போட்டு பரன் மேல் ஏறி தேடினாள். ஆனால் அந்த பெட்டி எங்கும் இல்லை. அதற்குள் அகல்யாவும் அபிநயாவும் அங்கு வந்தனர். என்ன, இனி விளையாடக்கூடாதுன்னு ஒளிச்சு வச்சிட்டியா? போடா பயந்தாங்கோலி என்று அவனை துரத்தினர். அவன் அதை காணவில்லை என்று கூறி பார்த்தான். அவர்கள் இருவரும் நம்பவில்லை. அபி, அடுத்த கோடை விடுமுறையில் அதை தேடி கண்டுபிடிப்போம். அதுவரைக்கும் இவன் பயந்தே சாகட்டும் என்றனர். அவன் சிரித்தபடி நூலக அறையை பூட்டினான். இனி அந்த ஸ்பேஸ் கேமை விளையாட முடியாது என்பது அவன் மட்டுமே அறிந்த ரகசியமாக இருந்தது. அகல்யா செவ்வாயில் இருந்து தான் எடுத்து வந்திருந்த கல்லை தொட்டு பார்த்து கொண்டாள். சிரித்து கொண்டே ஊருக்கு புறப்பட்டாள். முற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.